ஹாய் ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஃப்ராக் கேம் ப்ளே FRAG. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஷூட்டிங் கேமு. கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் என்னென்னா, சஜஷன் மீன்ஸ் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட பப்ஜிக்கு ஈக்குவலான ஒரு கேமுன்னு தான் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் இருக்காது, இன்னொன்று டேட்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரியலி ஒரு சூப்பரான கேமு. ஸோ இது வந்து கம்மி எம்பியில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு FRAG அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாலே இது வந்து உங்களுக்கு வரும். இது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய சஜஷன் பொறுத்த வரைக்கும் பப்ஜிக்கு ஈக்குவலான ஒரு ஷூட்டிங் கேம் வந்துட்டு நான் வந்து இது சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது நான் விளையாடின வரைக்கும். ஸோ இது வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் கேம்ஸில் வந்து நான் இதில் வந்து ஒரு அடிக்டடுன்னே சொல்லலாம். நான் வந்து அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கேன் நான் இதுக்குன்ட்டு. ஸோ அதனால தான் கைஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ், கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் மேட்ச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து மொத்தமாக 5 மேட்ச் வந்து விளையாட போகிறோம் வித்தின் 3 minutes. இந்த கேம்லேயே வந்து டிஃபால்ட்டாக 3 minutes இந்த டைம் இருக்கும், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்துட்டு 5 rounds மேட்ச் வந்து வச்சுக்கலாம். 5 round மேட்ச் விளையாட போகிறோம். இந்த 5 roundலேயுமே யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீக்கிரமாக லோட் ஆகி எவ்வளோ நேரம் தெரியுமா இது லோட் ஆகிறதுக்கு? எப்பா ஒரு வழியாக மேட்ச் வந்துருச்சு. சீக்கிரம் 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 சீக்கிரம். எப்பா ரொம்ப நேரம் லோடுக்கு அப்புறமே இப்போ தான் வந்திருக்கு. ஐயோ, ஸ்க்ரீன் அன்கண்ட்ரோலபிளாக போயிட்டே இருக்கே. பூ 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 இப்போடா. ஐயோ, டச் ஒர்க் ஆகலைங்க. ஓ மை காட். பூ 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 பூ. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கேமோடைய கான்செப்ட் என்னென்னா, 2 டீம் இருக்கும். ஒன்று வந்து ரெட் டீம், இன்னொன்று வந்து ப்ளூ டீம். ப்ளூ டீம் தான் நம்ம, ரெட் டீம் வந்துட்டு நம்மளுடைய ஆப்போசிட் டீம், நம்மளை வந்து அட்டாக் பண்ண போகிற டீம். ஸோ வந்து அதனால் நம்ம வந்துட்டு ப்ளூ டீம் வந்து அட்டாக் பண்ணணும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ளூ டீம்லேயும் சரி இந்த ரெட் டீம்லேயும் சரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குமே, நம்பர் கவுண்ட் போட்டு இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூ பூ பூ. இது வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக போகுதோ. இந்த மாதிரி தான் வந்துட்டு ரெட் டீம்லேயும் இருக்கும் ப்ளூ டீம்லேயும் இருக்கும். 3 இருக்கும் ABCன்ட்டு. ஸோ C தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டே. இந்த ஏவும் பியும் வந்துட்டு சியோடைய ப்ரொடெக்ஷன். இந்த ஏவையும் பியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா C வந்துட்டு இப்போ C வந்து ப்ரொடெக்ஷனில் இருந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம வந்து C அட்டாக் பண்ணிட்டோன்னா ப்ளூ டீம் வந்து ரெட் டீமில் இருக்கிற C அட்டாக் பண்ணிச்சுன்னா ரெட் டீம் வந்து காலி, அதாச்சும் அவுட்டு. இதே வந்துட்டு ப்ளூ டீம் வந்து ரெட் டீம் வந்துட்டு ஐயையோ தோற்றே போயிட்டோமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோற்றுட்டோமா, சந்தோஷம். சரி ஓகே, நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு கேமுக்குள்ளே வருவோம். இதே ரெட் டீம் வந்துட்டு ப்ளூ டீமில் இருக்கிற அந்த ஏவும் பியும் போட்டு தள்ளிட்டு சியவும் போட்டு தள்ளிடுச்சுன்னா ரெட் டீம் வின்னு, ப்ளூ டீம் அவுட்டு. ஸோ இப்போ வந்து அந்த கான்செப்ட் பேசிகிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து தோற்றுட்டோம், ரெட் டீம் வந்துட்டு ஜெயிச்சிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. பேலன்ஸ் 4 மேட்ச், இது வந்து 2வது மேட்ச்சு. இப்போ போய் நம்ம ஜெயிக்கணும். பூ 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 பூ. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, இதுதான் நம்மளுடைய சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஆக்சுவலி நான் வந்துட்டு கிரானி கேம் ப்ளே போட்டு இந்த சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ 2025 இது ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த கிரானி சாப்டர் 2 வந்துட்டு போட் எஸ்கேப்புக்கு அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு எல்லா பொருளுமே கிடச்சிது. லாஸ்ட்டாக அந்த போட் ஸ்டியரிங் மட்டும் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த வீடியோ. ஸ்டோரேஜ் தான் வீணாக போச்சு. எனக்கு வந்து அவ்வளோ நேரம் எனக்கு வந்து இன்னத்துக்கு என்னென்னா, நான் வந்து எல்லா மூட்லேயுமே, அதாச்சும் எல்லா கோஸ்ட் மூடையுமே வந்து எல்லா கேம் ப்ளேலேயுமே நான் வந்து கோஸ்ட் மோட் தான் வச்சு விளையாடுவேன். எதுலேயுமே நான் ஈஸி வச்சு விளையாடினதே இல்லை. ஏன்னா எனக்கு பேய்னா அவ்வளோ பயன்றதுனால எல்லா கேம்லேயுமே வந்துட்டு நான் கோஸ்ட் மோடில் தான் விளையாடுவேன். ஸோ அதே மாதிரி கிரானி சாப்டர் 2 விளையாடலான்னு தான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கு போர் ஆகிடும்ன்ற காரணத்துக்காக மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நான் வந்து கேம் ப்ளே வந்து
விளையாட ஆரம்பித்தேன். கிராணி சாப்டர் 2 ஈஸி மோடில் வெறும் கிராணி மட்டும்தான். பேசிகிட்டே இருக்கும்போது யார் வின் ஆயிருக்கான்னு நம்ம தான் கைஸ் வின் ஆயிருக்கோம். பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம தான் வந்து வின்னே ஆயிருக்கோம். ஸோ மறுபடியும் கியானி கேம் ப்ளே பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்குள்ளே வருவோம். என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு போட் ஸ்டியரிங் நான் எல்லா பக்கமே தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. ஒரு பக்கம் கிளவி வேறு பயமாக சொன்னாலும் நான் ஷார்ட் கன் வச்சு ஸ்டன் கன்னை வச்சு நான் வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தேன். அதில் வேறு ஒரு வாட்டி கிளவிக்கிட்ட அடி வாங்கிட்டேன். இன்னைக்கு ஸ்டன் கன் கையில் வச்சுட்டு இருந்தோமே அதாச்சும் ஸ்டன் கன் வந்து கையில் வச்சுட்டு இருந்தோமே சட்டுன்னு கிளவி வந்துட்டதுனால அதாச்சும் எங்கே இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக கிச்சன் வழியாக வரல, அந்த பெட்ரூம் இருக்கும்ல அது வழியாக வந்துருச்சு. அது வந்து சட்டுன்னு ஷூட் பண்ணணும் அன்கண்ட்ரோலபிள் ஆகிட்டு கடைசியில் வந்து கிராணியை வந்துட்டு என்னை ஒரு வாட்டி அடிச்சிருச்சு. ஆனால் ஒரு வாட்டி அடித்து பிரயோஜனமே இல்லாமல் போச்சு. நம்ம வந்து எஸ்கேப் பண்ணல. ஸோ வந்து மன வருத்தமாகி போச்சு. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து செகண்டும் வந்துட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் மேட்சும் முடிச்சிட்டோம். ஸோ வந்து ஐயோ வந்துட்டான் போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலான லெவலில் இருக்கனால பிரச்சனை இல்லை. ஐயோ எப்படி ஹெல்த் குறையுதுன்னு பாருங்களேன். பவர் சீக்கிரம் ஜெட் பேக் எடுத்துகிட்டு போய் ஹெல்த் பேக் எடுத்துகிட்டு அப்பாடா நல்ல வேலை எடுத்தாச்சு. கீழே யார் வச்சுருக்காங்களா? கீழே தண்ணி வேறு இருக்குது. இந்த தண்ணியில் விட்டோம் நான் வேறு அவுட் ஆயிடுவோம். ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன். இந்த முன்னாடியே வந்து நிற்கிறான் பாருங்கள் தட்டி. ஐயோ எனக்கு புதுசாக இருக்குது ரோபோட்டு. ஐயோ போச்சு. நம்ம ஒன்றுத்து கூட ஷூட் பண்ணலங்க, அதுக்குள்ளே நம்மளது காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லாக போகணும் உடனே காலி பண்ணிட்டாங்க. சரி ஓகே நம்ம அடுத்தது எடுத்துகிட்டு ப்ளே பண்ணுறோம். ஐயோ என்னங்க ஐயோ இப்போ வேறு அந்த ஹெல்த் இது வேறு வந்துட்டு லோடாக போச்சு. 2 பேர் போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் போவோம். கோஸ்ட் எடுப்போம். அவன் தான் இப்போ பேலன்ஸில் இருக்கா. நான் வந்து பவர்ஃபுல்லு. ஹெல்த் பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஷூட் பண்ணு சுத்தம். இந்த குண்டை வந்துட்டானா? சரி ஓகே பரவாயில்ல ஷூட் பண்ணு. போச்சு எல்லாம் போச்சு. மறுபடியும் இவங்களும் பண்ணிட்டாங்களா? ஷபா. சரி ஓகே நம்ம இவன் எடுப்போம். அந்த ஏதோ இவன்கிட்ட 30 புல்லட்ஸ் இருக்குது. மற்றவங்கக்கிட்ட எல்லாருமே ஐயோ சுத்தம். நல்ல வேலை ப்ரொடெக்ஷன் தப்பிச்சிட்டோம். அட்டாக் பண்ணுறான். இவன்கிட்ட 30 புல்லட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அட்டாக் கம்மி தான். போச்சு. பேசிகிட்டே இருக்கும்போது அட்டாக் கம்மின்னு சொல்லணும். ஆனால் வந்து ஆப்போசிட் டீம் நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே மறுபடியும் ரீஸ்பான் ஆகிட்டு வேறு ஒரு கேரக்டரில் போவோம். ஆக்சுவலி இது வந்து மேப்பும் இருக்குது. நம்ம வந்து மேப் பார்த்தே போய்க்கலாம். ஐயோ எத்தனை பேர் சுடுறாங்க பாருங்களேன், மனசாட்சியே இல்லாமல். எங்கெங்கேருந்து புல்லட்லாம் வருதுங்க. ஐயோ போ. நம்ம இன்னத்துக்கு இவ்வளோத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு குரூப் டீம்மேட்டாக சேர்ந்து வெறும் ஒன்று இதுதான் வந்து போட்டு தள்ளியிருக்கோம். பி மட்டும்தான் போட்டு தள்ளியிருக்கோம். இன்னும் ஏ இருக்குது, சி இருக்குது. முதல்ல ஏ போட்டு தள்ளினானா சியோடைய ப்ரொடெக்ஷன் வந்து அது சுத்தம் வந்துட்டாங்க. என்ன இது மேலே ஏற முடியுமா? இப்போ வந்து ஏவை போட்டு தள்ளினா அதான் பார்த்தேன். சரி ஓகே இது ஒன்று ஏ போட்டு தள்ளினானா வந்துட்டு இந்த சியோடைய ப்ரொடெக்ஷனே வந்துட்டு ரிமூவ் ஆகும் நான் சொன்னேன்ல. அதுக்குள்ளே வந்துட்டு ஆளுங்க வந்துட்டாங்க. ஆப்போசிட் டீமுடைய ஆளுங்க வந்துட்டு இங்கே பாதுகாக்கிறதுக்கு. ஐயோ பாருங்க போச்சு எல்லாம் போச்சு. ஷபா உண்மையிலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரிலங்க. ரொம்ப வந்துட்டு சரி ஓகே இன்னொருத்தனை எடுப்போம். கிட்டார் வச்சுருக்காலாம் வந்து எடுப்போம். போடா. ஐயோ அட்டாக் பண்ணணுமா? சரி ஓகே ஹெல்த் பேக் இருக்குது, ஹெல்த் மெடிக்கல் கிட். ஐயோ என்னங்க பக்கம் பின்னாடி நின்று அப்படியே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஐயோ சூப்பர். நான் வந்து எனக்கு ஹெல்த் பேக் கம்மியாகிடுச்சு. அங்கே சி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து எஸ்கேப் இல்லைன்னு நினச்சேன். அதுக்காக தான் போனேன். பட் ஆனால் நோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் வந்துட்டு பட் ஆனால் நம்ம வின் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளது வந்து பியும் வந்துட்டு யாரும் அடிக்கலை, ஏயும் யாரும் அடிக்கலை. ஸோ அதனால் 3மே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நம்ம தான் வந்து ஆப்போசிட் டீம் வந்து பிரேக் பண்ணோம். ஸோ வந்து நம்ம வந்து இந்த மேட்ச்சில் நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வின் ஆகிட்டோம்ல. ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஹாட்ஸ்பாட் இருக்குங்க. மேபி தெரில, ரொம்ப ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிப்போம். இந்த ஹாட்ஸ்பாட்டை மொபைல் டேட்டாவும் ஆஃப் பண்ணிப்போம். ஏன்னா நிறைய ஆட்ஸ் வந்துச்சு. நான் வந்துட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணேன்.
சரி ஓகே, ஏதோ ஒன்று போ. எத்தனை மேட்ச்சில் அவுட் ஆனோம்? 2 மேட்ச்சில் அவுட் ஆனோமா, 1 மேட்ச்சில் அவுட் ஆனோமா? ஐயோ தெரிலையே. அம்மா இது எத்தனாவது மேட்ச்சு? எனக்கு அதுவே புரியல. கடைசியில் கவுண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணுன்னு மறந்தே போயிட்டேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று சீக்கிரம். இப்போ வந்து இவங்கிட்ட தான் கைஸ் புல்லட் கம்மியாக இருக்கிறது. அட்டாக் கம்மியாக இருந்தாலுமே புல்லட் கம்மியாக இருக்குன்ட்டு பாருங்கள். புல்லட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். என்ன தான் இவங்கிட்ட அட்டாக் கம்மியாக இருந்தாலுமே புல்லட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்துட்டு இவனையே வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு போவோம். ஐயோ, ஆக்சுவலி நெட் ஆன் பண்ணால் இந்த கேம் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே சேம் டைம் ரொம்ப ஆட்ஸ் வருது. இந்த டியூரிங் கேம்லலாம் வந்துட்டு ஆட்ஸ் வருது. அதெல்லாம் நான் வந்துட்டு போச்சு சுத்தம் எல்லாம் போச்சு கைஸ், எல்லாமே போச்சு. மறுபடியும் என்ன கைஸ் முதல்ல இருந்துச்சே, என்னங்க இது கடைசியில் இத்தனை ஒரே மனசு கஷ்டமாகி போச்சு. ஸோ இந்த கோஸ்ட்டை இவன்கிட்ட புல்லட்டு கம்மி, ஆனால் அட்டாக் ஜாஸ்தி. சொன்னாலும் இவன் எடுத்துகிட்டு போவோம். வாங்க. எப்படி இருந்து அட்டாக் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம்ன்ட்டு என்ன நினச்சிட்ருக்காங்கன்னே தெரில கைஸ். போச்சு. நம்ம இது வரைக்கும் எடுத்ததுலேருந்து ஐ திங்க் 2 மேட்ச் தான், எனக்கு சரியாக தெரில. ஒரு மேட்ச்சோ ஐ திங்க் 2 மேட்ச் தான் வந்து வின் ஆகிருப்போம். எப்படி ஸ்டண்டு சூப்பர், எதுவும் சூப்பர் பவரில் யூஸ் பண்ணி ஸ்டன் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, ப்ரொடெக்ஷன் போட்டு ஷூட் பண்ணுவோம். ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு நடந்து போனதுக்கு ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ், எப்படி பண்ணுறாங்க பாருங்களேன். சரி பாருங்க எப்படி இருந்து முன்னாடி பக்கம் அதாச்சும் நம்ம டீம், அதாச்சும் வந்துட்டு ப்ளூ டீமில் வந்துட்டு ரெட் டீம் ஆளுங்க உள்ளே போகுது. ப்ளூ டீம் வந்து அடித்து நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த ப்ளூ டீமில் அந்த ரெட் டீம் ஆளுங்க ப்ளூ டீமில் இருந்துகிட்டே நம்மளை வந்து போட்டு தள்ளுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மேப்பை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேப்பை பார்த்துட்டு எந்த கேரக்டர் வேணுமோ நம்ம அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணி வந்திருக்கேன். அடப்பா அவங்கள ஸ்டன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி எங்கள் சூப்பருக்கு பவர் கிடைக்குது? நான் கூட தான் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கம்மியாக தான் கேஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 500, 543 அந்த மாதிரி தான் கேஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த கேமை ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போக போக அந்த கேம் விளையாடிக்கிட்டே இருக்க அந்த லெவல் மாதிரி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ன்ட்டு. அந்த லெவலில் நம்ம வந்துட்டு தேர்ட் லெவல் வந்துட்டோம்னாலே ஹார்ட் ஆயிரும். ஃபஸ்ட் லெவல் வந்து மீடியம் ஈஸி, செகண்ட் லெவல் வந்து மீடியம், தேர்ட் லெவல் வந்து ஹார்டு. இப்போ நம்ம தேர்ட் லெவலில் தான் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கோமே. இந்த லெவலுக்கு பேர் வந்து ஜூனியர் 1, ஜூனியர் 2, ஜூனியர் 3ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ ஜூனியர் 3ல் ஹார்டாக இருக்கும். எத்தனை வாட்டி நான் பேசிகிட்டே இருக்கும்போது எத்தனை வாட்டி போட்டு தள்ளியிருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க கைஸ். எத்தனை வாட்டி இந்த ரோபோட்டில் எதுக்கு நம்மக்கிட்டே இல்லை, எதுக்கு ப்ளூ டீமில் அந்த ரோபோட் இல்லை? எனக்கு அதுவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மன உளைச்சலாக இருக்குது. நல்ல வேலை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை வந்துட்டு சூப்பர் ஸ்டன் பண்ணிட்டாங்க. ஸ்டன் பண்ணி போட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் நம்ம போகும்போது இந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் ஆகும். அது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ அது அப்புறமா அதுவும் போயிடும். இங்கே பாருங்களேன், அவங்களுடைய அட்டாக்லாம் அப்புறமா எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ வச்சு ஸ்டண்டு நம்ம போகலான்னு பார்த்தேன். ஸ்டன் பண்ணிவிட்டு சோழியை முடிச்சிட்டாங்க. கதை முடிஞ்சு, நம்ம கதையவே முடிச்சிட்டாங்க. ஐயோ சரி ஓகே, இந்த கோஸ்ட்டு இவனை போய் எடுத்துகிட்டு பண்ணுவோம். ஆஹா என்ன கைஸ் இது? ஐயோ கைஸ் ரொம்ப மன உளைச்சலாகிட்டேன் கைஸ். நான் மன உளைச்சலாகிட்டேன் கைஸ். நான் சீக்கிரம் போ. ஆக்சுவலி இந்த கிட்டார் வச்சுருக்கவங்கக்கிட்ட வந்துட்டு இன்ஃபினிட்டி புல்லட்டு. ஸோ அதனால் அது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். என்ன கைஸ் ஸ்டன் போச்சு. அவங்க ஏதோ பவர் யூஸ் பண்ணி என்னை ஸ்டன் பண்ணிட்டாங்க. போச்சு. பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஆப்போசிட் டீமோடைய லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்மளுடைய லெவல்
வந்து 200 கிட்ட இருக்குது, அவங்களது 100 தான் இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருந்தாலுமே இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா யார் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் வின் ஆவாங்க. ஸோ நம்மளது ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம வின் ஆகிட்டோம். ஆப்போசிட் பிளேயர் கம்மியாக இருந்தனால அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து 2வது மேட்ச் இது வின் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் அவுட் ஆகணும், 2 மேட்ச் வின் பண்ணோம். ஸோ ஐ திங்க் வந்து இதுதான் லாஸ்ட் மேட்ச்சு. இது எத்தனாவது மேட்ச்னே தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது லாஸ்ட் மேட்ச்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரில, இது வந்து எனக்கு சரியாகவே தெரில. நான் எந்த மேட்ச்னு கவுண்ட் வைக்கணும்னு நினச்சி கிடச்சி நான் மறந்து போயிட்டேன். சரி ஓகே, போய் அட்டாக் பண்ணுவோம். வந்துட்டுருப்பாங்களே. ஆக்சுவலி நான் வந்து ஒரு என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, போச்சு சுத்தம், அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்களா, எல்லாம் முடிஞ்சு. ஆக்சுவலி நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, நம்ம அவங்க இடத்துக்கு போட்டால் தானே அவங்க வந்து ஈஸியாக போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம வந்து நம்ம இடத்துலையே இருந்து ப்ளூ டீம்லேயே இருந்து ரெட் டீம் வந்து ப்ளூ டீம் வந்து அடிச்சுன்னு இருக்காமல் பார்த்துப்போம். ஓகேங்களா கைஸ்? இதுதான் கைஸ் என்னோடய இப்போதைக்கு முடிவு. பாருங்கள், அதுக்குள்ளே 2 கேரக்டர் போட்டாங்க. சூப்பர். இந்த பொண்ணோடைய கேரக்டர் வந்து அந்த ரெட் டீமில் இருக்கறனால நம்ம இப்போ ரெட் டீம் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். புடு ரெட் டீம். சூப்பர். இப்போ தான் ஒரு கொஞ்சம் அட்டாக் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ரெட் டீம் அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. வாட்ஸ் அ லாஜிக் இஸ் திஸ்? எனக்கு புரியல. அது எப்படி ப்ளூ டீமில் மட்டும் கம்மியாக இருக்குது, ரெட் டீமில் மட்டும் ஜாஸ்தியான கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது. ஒரு செகண்டில் போட்டு தள்ளிடுறாங்க கைஸ். நம்மளால் அதெல்லாம் போடவே முடியல. எப்பா தெரில. அவங்க வந்து மேபி வந்துட்டு இல்லை, அவங்க பக்கம் வந்துட்டு ஒரு வேளை கேம் டெவலப்பர்ஸே அவங்க பக்கம் தான் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்காங்க போல் இருக்குது. அது வந்து எனக்கு தெரில கைஸ். சரி ஓகே, நம்ம போவோம். போய் ஐயோ, நான் வந்து என்ன நினச்சேன்னா நான் வந்து இப்போ இதுக்குள்ளே போயிட்டு வந்து சீயை வந்து அதாச்சும் இந்த சி ப்ரொடெக்ஷன் வந்து சீயை வந்து அவுட் ஆகாமல் காப்பாற்றிடுவோன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இப்போத்துலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கைஸ் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து இருக்காது. என்னடா இவன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலையே, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு வாய்ஸ் ஓவர் வராது. ஏன்னா அது ஒரு முக்கியமான மேட்டர். இது பாருங்க, போட்டு தள்ளிட்டாங்களா, சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ வாய்ஸ் ஓவர் வராது கைஸ். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், எதுக்கு வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் நான் வந்து கேப் விட்டேன்னா, இதோ பாருங்கள், பிளெயின் சூப்பர் பிளெயின் சூப்பர். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நீ போகணும். நான் வந்து இப்போ வந்து ஏர்லி மார்னிங்கிறதுனால சும்மா வாக்கிங் வந்திருக்கேன். வெளியே மழை பெய்யுது, பட் ஆனால் இருந்தாலும் வாக்கிங் வந்திருக்கேன். ஆனால் கடமை முயற்சி தவறாமல் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறதுன்ற கதையாகி போச்சு. அதான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் கடமை உணர்ச்சிங்க. ஆஹா, எத்தனை வாட்டிங்க போட்டு தள்ளுவாங்க? அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து இதுதான் கைஸ் லாஸ்ட் ரவுண்டு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் வந்து லாஸ்ட் ரவுண்டு. ஸோ வந்து இதுக்கு மேலே ரவுண்டு ப்ளே பண்ண போகிறதில்ல. நான் அட்லீஸ்ட் வின் ஆகியிருந்தாவாச்சு. இல்லை, நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு என் ஃபோனில் வந்து அவ்வளோவா ஸ்டோரேஜ் அதனால் நான் 5 ரவுண்டு தான் வச்சுருந்தேன். சரி ஓகே, அந்த 5 ரவுண்ட்லையாச்சும் வின் பண்ணுவோமான்ட்டு. பட் ஆனால் வின் பண்ணல. ஒரே மன வருத்தமே போச்சு. சரி ஓகே கைஸ். ஆனால் நம்ம வந்துட்டு இந்த கேமோடைய பார்ட் 2 வரும் கைஸ். பார்ட் 2ல் ரிவெஞ்சுக்காகவே இந்த கேமோடைய பார்ட் 2 வரும். கேமோடைய பார்ட் 2லேயே வச்சு செய்ய போகிறாங்களா அப்படின்னா நம்ம அவங்கள வச்சு செய்ய போகிறோமான்றது தெரில. பட் ஆனால் வெயிட் ஃபார் பார்ட் 2. ஸோ இந்த கேமோடைய பார்ட் 2 வந்துட்டு வரும். ஆனால் எப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகுன்றது எனக்கு தெரியாது. எப்போ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா என்னுடைய சேனலில் வந்து கரெக்டாக வீடியோ வராது. ஸோ ஓகே கைஸ், பாய்.